இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய போஸ்ட்டை எப்படி வந்து பர்மனண்டா delete பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. நீங்க வந்து எந்த போஸ்ட் வந்து delete பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே சைடில் இந்த மாதிரி 2 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே delete ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு delete கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து delete ஆகிடும். இந்த மாதிரி delete பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக delete ஆகாது. அது இன்னொரு இடத்துலையும் ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கேயும் போய் நீங்கள் delete பண்ணால் தான் அது பர்மனெண்ட்டாக delete ஆகும். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜில் மேலே 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து யுவர் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ரீசென்ட்லி டெலிட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே இப்போ நீங்கள் delete பண்ண அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஷோ ஆகும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து delete அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு delete கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போது அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து delete வந்து ஆகிடும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணால் அந்த போஸ்ட்டை வந்து எப்படி பர்மனெண்ட்டாக delete பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.